So is your family filled with God's joy? உங்கள் குடும்பம் கடவுளின் மகிழ்ச்சியால் நிரம்பியுள்ளதா? A family is one of God's greatest gifts. ஒரு குடும்பம் பார்த்தீர்கள் என்றால் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய கொடையாகும். It is where we learn to love. குடும்பத்திலே தான் பார்த்துக்கொண்டால் முதலாக நாங்கள் அன்பு செய்ய பழகுவோம். சரியோ? Serve one another and grow together. குடும்பத்திலே தான் பார்த்துக்கொண்டால் ஒருவருக்கு உதவி செய்கிற பழக்கத்தை வீட்டிலே தான் நாம் கற்றுக்கொள்ளுவோம். அதே நேரத்திலே எல்லாரும் ஒன்றாக இருந்து ஐக்கியமாக ஒருவருக்கு உதவி செய்து ஒருவரை தாங்கி அன்பு செய்து இந்த ஒன்றாக வளருகிற ஒரு அனுபவம் எங்கு உண்டாகும் என்றால் வீட்டிலே உண்டாகும். அது வீட்டிலே மட்டும் உண்டாகவில்லை என்றால் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டால் மிக மிக கஷ்டப்பட்ட ஒரு வாழ்க்கையால் அவர்கள் பலவிதமான சவால்களிலே அவர்கள் வெற்றி கொள்ள முடியாமல் தவிப்பார்கள். ஆனால் ஒரு பிள்ளை ஒரு குடும்பத்திலே இது போன்ற அனுபவத்திலே அன்போடும் அக்கறையோடும் நல்ல முறையிலே வளருவார்களாக இருந்தால் அவர்கள் உலகத்திலே எப்படிப்பட்ட பெரிய சவால்களை சந்தித்தாலும் அதை அவர்களால் வெற்றி கொள்ள முடியும். ஏனென்றால் அந்த அளவு சக்தி குடும்பத்திலே தான் உருவாகும். அது எந்த விதமான பயிற்சி தளத்திலும் அது உருவாக முடியாது. அதனாலே முதல்ல ஆண்டவர் எங்களுக்கு நல்ல ஒரு குடும்பத்தை, நல்ல பெற்றோரை, நல்ல சகோதரங்களை, நல்ல ஒரு துணையை தந்ததுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஏனென்றால் இது எல்லாருக்கும் கிடைப்பதல்ல, நம்ம கிடைத்திருக்கின்றது என்றால் அது நம்ம கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். Yet every family face challenges. இவைகள் எல்லாம் இருந்தாலும் எல்லா குடும்பங்களும் நிச்சயமாக பல சவால்களை சந்திக்க கூடியதாக இருக்கிறது. மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் or stress, குடும்பத்திலே பார்த்துக்கொண்டால் புரிந்து கொள்ள முடியாத நிலைகள் அல்லது மன அழுத்தம் வரக்கூடிய நிலைகள், worry, disappointment, கவலை அல்லது நம்பிக்கை இழக்கக்கூடிய சில சூழ்நிலைகள். These challenges can slowly steal the joy from our home. இது போன்ற சவால்கள், இது போன்ற கஷ்டமான சூழ்நிலைகள் பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற மகிழ்ச்சியை கொஞ்சம் கொஞ்சமாக அது திருட ஆரம்பித்து விடுகின்றது. The family is the first school of love, where hearts are formed through faith, sacrifice and forgiveness. குடும்பம் என்பது அன்பின் முதல் பள்ளியாகும். அங்கு விசுவாசம், தியாகம் மற்றும் மன்னிப்பின் மூலம் இதயங்கள் உருவாக்கப்படுகின்றன. சரியா? இதயம் அங்குதான் உருவாக்கப்படும், மன்னிப்பதன் வழியாக, அன்பு செய்வதன் வழியாக. A joyful home is not one without problems, but one where God is welcomed into every problem. மகிழ்ச்சியான வீடு என்பது பிரச்சனைகள் இல்லாத ஒன்று அல்ல. ஆனால் ஒவ்வொரு பிரச்சனையிலும் கடவுள் வரவேற்கப்படுகின்றார், வரவேற்கப்பட வேண்டும். Peace in a family begins when each person chooses love over pride and forgiveness over anger. ஒவ்வொரு நபரும் பெருமைக்கு மேலாக அன்பையும் கோபத்தை விட மன்னிப்பையும் தேர்ந்தெடுக்கும் போது ஒரு குடும்பத்தில் அமைதி தொடங்குகிறது. அதனால் நாம் எதை தெரிந்தெடுக்கிறோம் என்பதில் இருந்துதான் நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய குடும்பத்தின் மகிழ்ச்சி அடங்கி இருக்கிறது. அன்பானவர்களே, where does true joy come from? உண்மையான மகிழ்ச்சி எங்கிருந்து வருகிறது? The Holy Bible says, Nehemiah chapter 8 verse 10, the joy of the Lord is your strength. நெகேமியா 8:10 என்ன கூறுகிறது பாருங்கள். ஆண்டவரால் அளிக்கப்படும் மகிழ்ச்சியே உங்கள் வலிமை. கடவுளால் நமக்கு கொடுக்கப்படுகிற மகிழ்ச்சி இருக்கிறது அல்லவா, அது நமது வலிமையாக மாறுகிறதா. The joy God gives is different from worldly happiness. இறைவன் எங்களுக்கு கொடுக்கிற மகிழ்ச்சி என்பது பார்த்தீர்கள் என்றால் உலகத்திலிருந்து வருகிற மகிழ்ச்சியை விட வேறுபட்டதாக இருக்கின்றது. Worldly happiness depends on circumstances. உலகத்திலிருந்து வருகிற மகிழ்ச்சி என்பது நம்மை சுற்றி நடக்கின்ற சூழல்களை பொறுத்து தான் அது அமையும். நல்ல விஷயங்கள் நடக்கிறது என்றால் நாம் ஹாப்பியா இருப்போம். அங்கே ஒரு துக்கமான நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது என்றால் நாம் கவலைப்பட ஆரம்பித்து விடுவோம். Worldly happiness comes and goes. உலக மகிழ்ச்சி என்பது வரும், அது போகும். காலையில் வந்து மதியம் போய்விடலாம், அல்லது மதியம் வந்து பின்னேரம் போய்விடலாம். But God's joy remains.
ஆனால் இறைவனிடத்திலிருந்து வருகிற மகிழ்ச்சி என்பது பார்த்தீர்கள் என்றால் தொடர்ச்சியாக நம்மோடு இருக்கின்ற ஒன்றாகும். The Holy Spirit fills our hearts with joy that cannot be taken away by problems. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார் என்றால் அவருடைய தெய்வீக மகிழ்ச்சியை நம்முடைய உள்ளத்தை நிரப்புவார். அந்த மகிழ்ச்சியை பார்த்தீர்கள் எந்த பிரச்சனையும் நம்மிடத்திலிருந்து எடுத்துவிட முடியாது என்றால் அந்த அளவுக்கு கடவுள் ஆவியானவர் வழியாக அந்த மகிழ்ச்சியை நம்முடைய உள்ளத்தில் வைப்பார். அதனால்தான் உலகத்திலிருந்து வருகிற மகிழ்ச்சியை விட இறைவனால் நமக்கு கொடுக்கப்படுகின்ற மகிழ்ச்சி என்பது மேலான ஒன்று. What's take away the joy in our family? எது நம் குடும்பத்தின் மகிழ்ச்சியை பறிக்கின்றது அல்லது எடுத்து விடுகின்றது? Joy slowly disappears when we allow unforgiveness. எப்பொழுது நாங்கள் மன்னிக்க முடியாத, நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்ற ஒரு தன்மையை குடும்பத்துக்குள்ளே வெள்ளமாய் கொண்டு வருகிறோமோ அது உண்மையான மகிழ்ச்சியை திருட ஆரம்பிக்கும். Constant complaining, தொடர்ச்சியாக குறை சொல்லுவது, சரியோ, அது பெரிய ஆபத்து. அது எல்லாவற்றுக்கும் குறை சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. சொல்லாமல் இருப்பது எவ்வளவோ நல்ல, சரியோ, அதுக்காக சொல்லிக் கொண்டே இருக்கக்கூடாது. ஸோ இந்த பொதுவாக ஒரு கதை சொல்லுவார்கள். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நடந்து போகிறத வைத்து இவர்கள் எவ்வளவு காலம் கல்யாணம் முடித்தது என்று சொல்லுவார்கள். அப்படி என்று தெரியும். 2 பேரும் ஒன்றா நடந்து போனால் அது முதல் வருஷம். ஆனா கொஞ்சம் ஹஸ்பண்ட் முன்னுக்கு அல்லது ஒய்ஃப் பின்னுக்கு போனா கொஞ்சம் தூரத்தை வைத்து இது முதல் வருஷம், 2வது வருடம் கண்ணில் போய் தள்ளி போயிட்டா முடிஞ்சு. சோ அது போல பார்த்தீர்கள் என்றால் குடும்பத்திலே நாம் எப்பொழுது தொடர்ச்சியாக குறை சொல்ல ஆரம்பித்து விடுகிறோமோ அது குடும்பத்திலே இருக்கிற மகிழ்ச்சியை கெடுத்துவிடும். இதுக்கு உப்பில்லை, இது சரியில்லை, இது அப்படி இருக்குது, இது இப்படி இருக்கு என்று தொடர்ச்சியாக நாம் குறை சொல்லக்கூடாது. harsh word and anger, கடுமையான வார்த்தைகள் அல்லது கோபப்படுகின்ற நிலைகள் குடும்பத்திலே உண்மையான மகிழ்ச்சி அது திருட ஆரம்பித்து விடும். bitterness and selfishness, சுயநலமாயிருப்பது அல்லது ஒரு வைராக்கியமான நிலையிலே இருப்பது, வெறுப்பான நிலையில் இருப்பது. prayerlessness and distance from God, சுபம் இல்லாத நிலை, கடவுளிடத்திலிருந்து தூரமாக இருக்கின்ற நிலை, இவைகள் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியை அது கெடுத்து விட ஆரம்பித்து விடுகின்றது. எதிரியால் ஒரு குடும்பத்தை ஒரே இரவில் எப்போதும் அழித்து விட முடியாது. ஒரு இரவிலேயே சத்ருவினால் நம்முடைய குடும்பத்தை அழித்து விட முடியாது. He works slowly through unforgiveness. அது சத்ரு என்ன மாதிரி நம்முடைய குடும்பத்துக்குள் செயலாற்றுகிறான் என்றால் மெதுவாக மன்னிக்க முடியாத சில சூழ்நிலைகளை உருவாக்குவது, pride, பெருமையான நிலை உருவாக்குவது, நான் பெரிதா நீ பெரிதா, எது நல்லது, நான் அழகா நீ அழகா, அல்லது அப்படியான சில பெருமையை உருவாக்குவது, and division and division, அதாவது சில கொஞ்சம் கொஞ்சமான சில இடைவெளிகளை உருவாக்குவது, until relationship become weak and broken. அதாவது இறுக்கமா இருக்கிற அந்த உறவு நிலை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனப்பட்டு உடையும் வரைக்கும் பார்த்தீர்கள் என்றால் சத்துரு கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளமாக இந்த மன்னிக்க முடியாத தன்மையை, பெருமையை, விட்டு கொடுக்க முடியாத தன்மையை குடும்பத்துக்குள்ளே கொண்டு வர பார்ப்பார். என்றால் இது பரிசுத்த ஆவியினுடைய செயல் அல்ல, இது சாத்தானுடைய, அதாவது இருளினுடைய செயலாகும். And also he works little by little. சத்துரு கொஞ்சம் கொஞ்சமாக செயல்பட ஆரம்பிப்பான். using misunderstandings, அதாவது தவறாக புரியக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்குவது, ஸ்ட்ரெஸ், மன அழுத்தத்தை, and discouragement to weaken relationship, அதாவது ஒரு மன சோர்வுகளை உருவாக்கி உறவை கொஞ்சம் கொஞ்சமாக அவன் பிரிக்க வைப்பான், பிரித்து போகும்படி செய்வான். The enemy cannot always destroy a family overnight. He works step by step. அவன் படிப்படியாக குடும்பத்துக்குள்ளே குடும்பத்தை உடைப்பதற்காக அவன் செயலாற்றுகின்றான். He makes small problems seem normal until they grow into major problems. சரியோ, சத்ருனுடைய பெரிய தந்திரமான செயல் என்னவென்றால் சின்ன சின்ன பிரச்சனைகளை இது என்ன சின்ன பிரச்சனை தானே, இது என்ன சின்ன பிரச்சனை தானே என்று நினைக்க வைத்து அந்த சின்ன பிரச்சனையே ஒரு பெரிதாக உடையும் வரைக்கும் அவன் அதுக்குள்ளே செயல்படாதபடி நம்மை தூரமாக வைத்திருப்பான். இது என்ன சின்ன தானே, இது என்ன சின்ன தானே நினைச்சு கொண்டிருப்போம். ஆனால் உள்ளுக்குள்ளே அது பெரிதாக வளர்ந்து கொண்டு வந்துவிடும்.
how can we build a joyful home? மகிழ்ச்சியான இல்லத்தை எவ்வாறு கட்டி எழுப்புவது? A joyful home begins with Jesus Christ, with God. ஒரு மகிழ்ச்சியான குடும்பம் என்பது இயேசு கிறிஸ்துவோடு ஆரம்பமாகிறது அல்லது இறைவனோடு ஆரம்பமாகின்றது. Pray together as a family, குடும்பமாக இருந்து செபிப்பது. Read God's word together, இறைவனுடைய வார்த்தையை வாசிப்பது, இறைவனுடைய வார்த்தையை தியானிப்பது. Worship together, இறைவனை குடும்பமாக ஆராதனை செய்வது. Encourage one another, ஒருவரை உற்சாகப்படுத்துவது. Speak words that build rather than destroy, ஒரு குடும்பத்தை உடைப்பதற்கு பதிலாக அதை உருவாக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுவது. Forgive quickly, எவ்வளவு கெரியாக மன்னிக்க முடியுமோ அவ்வளவு கெரியாக மன்னிப்பது. Choose gratitude instead of complaining, குற்றம் சாட்டிக்கொண்டே இருப்பதற்கு பதிலாக நன்றி கூற பழகுவது. Serve one another with love, அன்போடு ஒருவருக்கு சேவை செய்வது. இவைகள் வழியாக தான் நம்முடைய குடும்பத்தை மகிழ்ச்சியான குடும்பமாக மாற்றலாமே தவிர, எவ்வளவு நேரம் வேலை செய்து பணம் கொண்டு வந்தால் நம்முடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நினைத்தால் நோ, நாம் ஃபெயிலியர், தோற்று போய்விடும். எவ்வளவு நேரம் கோயிலுக்குள்ளேயே போயிருந்து மன்றாடி கொண்டிருந்தால் நம்முடைய குடும்பம் மகிழ்ச்சியாக வரும் என்றால் that's also failure. நாம் எவ்வளவு நேரம் செபிக்கிறோம் என்பதை விட நாம் எவ்வாறு நாம் வீட்டுக்குள்ளே வாழுகிறோம் என்பது மிக முக்கியமான ஒன்று. எவ்வளவு தூரம் போதனைகளை கேட்கிறோம் என்பதை விட கேட்பதை எப்படி வாழுகிறோம், எவ்வாறு நாம் அதை பயிற்சி செய்கிறோம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. இதன் வழியாக தான் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான சமாதானம் உருவாகி விடுகின்றது. Joy give us strength during difficult times. கடினமான காலங்களிலும் மகிழ்ச்சி நமக்கு வலிமை அளிக்கிறது. இது ஒரு முக்கியமான ஒன்று. இது கிறிஸ்தவ குடும்பங்களிலே மட்டும்தான் இதை பார்க்க முடியும். அதாவது துன்ப நேரத்தில் மகிழ்ச்சியா இருப்பது. உலக பிரகாரமான மக்களால் துன்ப நேரத்தில் மகிழ்ச்சியாக இருக்கவே முடியாது. சரியோ, அவர்கள் சின்ன பிரச்சனைக்கே ஆடி போய்விடும். ஆனால் கிறிஸ்து வாழும் குடும்பத்திலே மலை போன்ற பிரச்சனை வந்தாலும் அவர்களால் மகிழ்ச்சியா இருக்க முடியும். அது இறைவனுடைய தெய்வீக ஆசீர்வாதம். Every family experience trials. எல்லா குடும்பம் பார்த்தீர்கள் என்றால் பலவிதமான துயர நிலைகளை சந்திக்கின்றார்கள். There may be sickness and financial struggles. பொருளாதார கஷ்டமா இருக்கலாம், நோயாக இருக்கலாம். Loss and the misunderstanding, ஒரு இழப்பாக இருக்கலாம் அல்லது புரிந்துணர்வு இல்லாத ஒரு நிலையாக இருக்கலாம். But God's joy gives us strength to continue. ஆனால் கடவுளால் கொடுக்கப்படுகின்ற மகிழ்ச்சி என்பது பார்த்தீர்கள் என்றால் தொடர்ச்சியாக நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்கு நமக்கு வலிமை தருகின்றது. When conflicts arise, choose forgiveness. எப்பொழுது நம்முடைய குடும்பத்திலே சில புரிந்து கொள்ள முடியாத சில சூழ்நிலைகள் உருவாக்கப்படுகிறதோ அல்லது சில தர்க்கங்கள் வருகிறதோ, அப்பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நாம் தர்க்கப்படுவதல்ல, மன்னிப்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். என்றால் நாம் கிறிஸ்துவின் மக்கள். அதை தெரிந்து கொண்டோம் என்றால் சாத்தான் தோற்று போய்விடுவான். ஆனால் நாம் தர்க்கத்துக்கு பதிலாக தர்க்கத்தை தெரிந்து கொண்டோம் என்றால் நாம் சாத்தானுடைய கருவியாக மாறிவிடுவோம். When fear comes, choose faith. எப்பொழுது நமக்கு பயம் வருகிறதோ, ஐயோ இப்படி நடந்து விட்டது, இனி என்ன நடக்க போகிறது, என்ன பிரச்சனை வரப்போகிறது தெரியாது என்று நாம் பயப்படுகிற நேரத்திலே நாம் பயத்தை அல்ல, விசுவாசத்தை தெரிவு செய்ய வேண்டும். இல்லை, என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என்னை விட்டு விலக மாட்டார். அந்த நேரங்கள் எல்லாம் கட்டாயமாக நீங்கள் இறை வழிபாட்டிலே பங்கு பெற வேண்டும், நன்றாக ஆராதிக்க வேண்டும், வாய் திறந்து பாட வேண்டும், நன்றாக செபிக்க வேண்டும். சரியோ, அதன் வழியாக தான் நீங்கள் உங்களை மேற்கொண்டு கொண்டிருக்கின்ற பயம் பிரச்சனைகளை வெற்றி கொள்ள முடியும். அந்த நேரத்தில் நீங்கள் அழுது புலம்பி பின்வாங்கி போவீர்களாக இருந்தால் நாம் தோற்று போய் விடுவோம். When worries increase, choose prayer. எப்பொழுது கவலை பெருகி கொண்டு வருகிறதோ அப்ப கவலைப்பட்டு கொண்டே இருக்கக்கூடாது, செபிக்க ஆரம்பிக்க வேண்டும். எவ்வளவு நேரம் செபிக்க முடியுமோ நாம் அவ்வளவு தூரம் துதித்து ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். When your heart feels heavy, choose praises. எப்பொழுது நம்முடைய உள்ளம் பாரத்தினால் நிரம்புகிறதோ அப்பொழுது நாம் புகழ்ச்சியை தெரிவு செய்ய வேண்டும், ஆண்டவரை புகழ ஆரம்பித்து விட வேண்டும். தெரியும், அதுக்காக தான் நடுக சொல்றது, நல்லாக புகழவும் ஜெபிக்கவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்.
God's joy strengthens weak heart. இவ்வாறு நாம் செய்யும் பொழுது கடவுளுடைய மகிழ்ச்சி பலவீனமான எங்களை பலப்படுத்த ஆரம்பிக்கும். It restores broken relationship. உடைந்து போன உறவுகளை அது மீண்டும் ஒன்றிணைக்க ஆரம்பிக்கும். என்றால் கடவுளுடைய பிரச்சனை நம்மேல் வரும் பொழுது நாம் வைராக்கியத்தை பிடித்துக் கொண்டிருக்க மாட்டோம், மன்னிப்பை தெரிந்தெடுப்போம், விட்டு கொடுத்தலை தெரிந்தெடுத்து விடுவோம் நாம். சோ அதனாலே மகிழ்ச்சி, குடும்பத்துக்குள்ளே அந்த ஒற்றுமை மகிழ்ச்சி வர ஆரம்பித்து விடும். இட் பிரிங்ஸ் பீஸ் இன்டு ட்ரபிள்ஸ் ஹோம். அந்த கடவுளுடைய பிரசன்னம் பார்த்து என்றால் பிரச்சனை நிறைந்த வீட்டுக்குள்ளே சமாதானத்தை கொண்டு வந்து விடுகிறது. A joyful family becomes a blessing to others. மகிழ்ச்சியான குடும்பம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றப்பட்டு விடுகின்றது. A joyful home becomes a place of peace. மகிழ்ச்சி நிறைந்த இல்லம் பார்த்தீர்கள் என்றால் சமாதானத்தின் இல்லமாக அது எப்பொழுதுமே இருக்கும். People feel welcomed. அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வரவேற்கப்படுகிறவர்களாகவே உணர்வார்கள். யாருமே வெறுப்பை அல்லது யாருமே கோபத்தை, இது என்ன இதுவே பார்க்க ஒரு மாதிரி கிடக்கு அப்படி என்றெல்லாம் நினைக்க மாட்டார்கள். எல்லாருமே வரவேற்கப்படுகின்ற ஒரு உணர்வு அவர்களுக்குள்ளே தோன்றும். Children feel secure. பிள்ளைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டால் ஒரு பாதுகாப்பை உணர்வார்கள். சோ இதெல்லாம் நிறைய குடும்பங்கள் இன்றைக்கு இல்லாமல் வந்து கொண்டிருக்கின்றது. சரியோ, நிறைய பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய அம்மா அப்பா எங்களை புரிந்து கொள்கிறார்களே இல்லை, அவர்களுக்கு என்ன சொன்னாலும் விளங்குதே இல்லை அப்படின்ட்டு அவர்கள் வேற விரக்தியாகி விடுகிறார்கள் நிறைய பிள்ளைகள். சரியோ, அதனால இதெல்லாம் நாம் கவனம் எடுக்க வேண்டும். நாம் கனடாவில் இருக்கலாம், எப்படி என்னதெல்லாம் நமக்கு இருக்கலாம், ஆனால் குடும்பம் மிக மிக முக்கியம். குடும்ப ஐக்கியம், குடும்ப சமாதானம் மிக முக்கியம். விசிட்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் லவ். மகிழ்ச்சியான வீட்டுக்குள்ளே பார்த்தோம்னால் வருகிறவர்கள் எல்லாருமே அந்த அன்பை, அந்த சந்தோஷத்தை உணர்ந்து கொள்ளுவார்கள். God's presence becomes evident. கடவுளுடைய பிரசன்னம் அந்த இல்லத்துக்கு ஒரு உதாரணமாக இருக்கும், ஒரு அடையாளமாக இருக்கும். கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? So ask yourself tonight, இன்றிரவு உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள், இது இம்பார்ட்டன்ட் பார்ட். Is our family filled with God's joy? எங்களுடைய இல்லம் இறைவனுடைய மகிழ்ச்சியினால் நிறைந்திருக்கின்றதா? Are our words bringing encouragement or discouragement? குடும்பத்தில் எங்களுடைய வார்த்தைகள் உற்சாகத்தை கொடுக்கிறதாக இருக்கிறதா அல்லது மன சோர்வை உண்டாக்குகிறதாக இருக்கின்றதா? Do we laugh together or only argue together? நாங்கள் குடும்பமாக ஒன்றாக இருந்து சிரிக்கிறோமா அல்லது வாக்குவாதப்பட்டு கொண்டிருக்கிறோமா? நான் முதலும் சொல்லி இருக்கிறேன், இது நிறைய குடும்பங்கள் இல்ல தெரியுமா, இது ஒன்றா இருந்து சிரிக்கிறது. மும்மண்டு மூஞ்சியை வச்சு கொண்டே இருக்கிறோம் எந்த நேரம் பார்த்தால். ஆறாரோட எல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கிறோம் போன்ல. சரியா, விழுந்து விழுந்து சிரிக்கிறது போன்ல. ஒருத்தர் அவர் யாரோ தெரியாது. இந்த திரைப்படத்தை பார்த்து விழுந்து விழுந்து சிரிக்கிறது, அவங்க என்னவோ சொல்றது. ஆனா வீட்டுல கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் சிரிக்கிறதே இல்லையே. மும்மண்டு சண்டை பிடிக்கிறது என்னத்தையாவது. சரி, ஆனால் நாம் இன்றைக்கு கேட்போம், நம்முடைய வீட்டிலே நாம் ஒன்றாக இருந்து சிரிக்கிறோமா, பகுடி விடுகிறோமா, கதைக்கிறோமே என்றால் மிக மிக முக்கியம். குடும்பத்துக்கு இது மிக மிக முக்கியம். இது நம்முடைய வீட்டுக்குள்ளே இல்லை என்றால் நம்முடைய வீட்டில் உள்ளவர்கள் சிரிப்பதற்கு யார் ஒருவரை தேடுவார்கள். சரியோ, அது டேஞ்சர். அதனாலே அதை உருவாக்க வேண்டும். அதை எப்படி உருவாக்குறது? கோயில்ல இருந்து ஜெபம் பண்ணி கொண்டா இதெல்லாம் சரி வராது. ஜெபம் பண்ணிட்டு நல்ல வெக்கேஷன் போங்கோ, ஒரு ரெஸ்டாரண்ட்ல போயிருந்து சாப்பிடுங்கோ, அல்லது வீட்டில் ஏதாவது சந்தோஷமான சில நிகழ்ச்சிகள் செய்யுங்கோ, வாக்கிங் போங்கோ, பார்க்கில் போய் இருங்கோ. இதனாலதான் சிரிக்கலாம். கோயில்ல இருந்து சிரிக்கலாம். கோயில மும்மன் இருந்துட்டு வீட்டையும் போய் மும்மன் இருந்தா வாட் இஸ் திஸ்? இது என்ன? இது சிரிக்கிறதுக்கு ஒரு மூட்டு வேண்டும் தானே. என்ன சிரிக்கிறதுக்கு ஒரு மூட்டு, அதுக்காக வெக்கேஷன் போனதான் சிரிக்கலாம், அல்லது எங்கேயாவது ஒரு நல்ல இடத்துல போயிருந்தா சிரிக்கலாம். என்ன அந்த மூடு வரணும், அந்த மைண்ட் வந்து ஃப்ரீயா வரணும். சரி, are we grateful for God's blessing or constantly complaining? கடவுள் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற
நன்மைத்தனங்களுக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா, அல்லது தொடர்ந்தும் நாம் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறோமா கடவுளை? என்ன ஆண்டவரே எல்லாம் இப்படி இருக்குதே, அப்படி இருக்குதே, இப்படி இருக்குதே, ஒரு நன்றி சுகமே நமக்கு வரவில்லையா, ஒரு புகழ்ச்சி சுகமே இன்னும் வரவில்லையா? நம்முடைய குடும்பத்தை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். என்றால் நம்முடைய குடும்பத்தை குறித்து முதல் நன்றி சொல்லணும் ஆண்டவருக்கு. நான் நடுக சொல்லுவேன், சுபம் ஆரம்பிக்கும் பொழுது நன்றியோடு ஆரம்பியுங்கள். வீட்டிலே செபிக்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு தந்த இல்லத்துக்காக, குடும்பத்துக்காக, கணவருக்காக, மனைவிக்காக நான் உமக்கு நன்றி கூறுகிறேன், என் பிள்ளைக்காக நன்றி கூறுகிறேன், எங்களை இதுவரைக்கும் ஆசீர்வதிக்கிறே உமக்கு நன்றி, இந்த நாளிலே நான் போகும் பொழுதும் வரும் பொழுதும் காத்தீரே உமக்கு நன்றி அப்பா, எனக்கு உணவு தந்தீர், உடை தந்தீர், நன்றி ஆண்டவரே. See? Are we praying together as a family? குடும்பமாக நம்மால் செபிக்க முடிகிறதா? It's difficult for every day. ஒவ்வொரு நாளும் நாம் அப்படி செபிக்க முடியாது. பட் அட்லீஸ்ட் நாம் சில நேரத்திலேயாவது, ஏண்டா இந்த நாடு அப்படி இருக்குது. Are we forgiving one another? ஒருவரை நம்மால் மன்னிக்க கூடியதாக இருக்கின்றதா? Are we allowing Christ to be the center of our home? ஆண்டவராக இயேசு எங்கள் குடும்பத்தின் மத்தியில் இருக்க, மத்தியஸ்தராக இருக்க நாம் அவரை அனுமதி கொடுக்கிறோம் அவருக்கு. இது நாம் பல முறை ஓம் என்று தான் நாம் சொல்லுவோம். ஆனால் நோ, இது அந்த அளவுக்கு வீடுகளில் கிறிஸ்து இல்லை. படம் தான் இருக்குது, சுருவம் தான் இருக்குது, எல்லா இடமும் இருக்குது, ஆனா கிறிஸ்து இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கிறிஸ்துவை நம்முடைய கிச்சனுக்குள்ளே நாம் விடுவோமா? நம்முடைய பெட்ரூமுக்குள்ளே நம்மால் விடக்கூடியதா இருக்குதா? நம்முடைய லிவிங் ரூமுக்குள்ளே கிறிஸ்துவ வரக்கூடியதா இருக்குதா? அல்லது அங்கங்கே நான் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறோமா? Are we allowing Christ to be the center, or is our home reflecting God's joy to everyone who enters? யாரெல்லாம் நம்முடைய வீட்டுக்குள்ளே வருகிறார்களோ அவர்களுக்கு கடவுளுடைய சமாதானத்தை வெளிக்காட்டக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்கின்றதா? Tonight, invite God's joy into your home. இன்றிரவு கடவுளின் மகிழ்ச்சியை உங்கள் இல்லத்துக்கு அழையுங்கள். அதுபோலதான் நாம் எல்லோரும். So, ask God to fill your family with His joy. இன்றிரவு ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே உம்முடைய மகிழ்ச்சியினால் என் குடும்பத்தை நிரப்பும். இதற்காக நீங்கள் அழுது குளறி மன்றாடுங்கள் ஆண்டவரிடத்திலே. Invite Jesus to be the center of your home. இயேசுவே நீர்தான் என்னுடைய குடும்பத்தின் மத்தியஸ்தராக இருக்க வேண்டும். என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன். உமக்கு விருப்பமானதையே நான் செய்யட்டும், உமக்கு விருப்பமானதையே நான் பேசட்டும், உமக்கு விருப்பமானதையே நான் நினைக்கட்டும். Ask the Holy Spirit to remove every burden and bitterness. பரிசுத்த ஆவியானவரிடத்திலே மன்றாடுங்கள். பரிசுத்த ஆவியானவர் என் வீட்டுக்குள்ளே இருக்கிற கடினமான நிலைகளை, பிடிவாதமான நிலைகளை, மன்னிக்க முடியாத நிலைகளை எடுத்துவிடும். Every conflict and discouragement, புரிந்துணர்வு இல்லாத பிரச்சனைக்குரிய விடயங்கள் எல்லாம் என் வீட்டிலிருந்து தூய ஆவியானவர் நீர் அகற்றிவிடும். Pray that your home will be filled with love, peace and forgiveness. ஆண்டவரே என்னுடைய இல்லம் சமாதானத்தினால், மன்னிப்பினால், அமைதியினால் நிறைந்திருக்கும்படி ஆசீர்வதியும். Ask God to help your family trust Him in every season. ஆண்டவரே என் குடும்பத்திலே எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் உண்மையே நம்பி இருக்க எங்களை ஆசீர்வதியும். இதெல்லாமே மிக முக்கியமான சுபங்கள். Ask God to help you to forgive quickly. எவ்வளவு கரியாக மன்னிக்க முடியுமோ அதை மன்னிக்கிற உள்ளத்தை எனக்கு தாரும். எங்கள் குடும்பத்திலே அப்படியான சூழ்நிலை எங்களுக்கு உருவாக்கி தாரும் என்று மன்றாடுங்கள். And to walk together in His way. குடும்பமாக உம்முடைய பாதையில் நாங்கள் நடந்து வர எங்களை ஆசீர்வதியும். May the joy of the Lord become the strength of your family. ஆண்டவருடைய மகிழ்ச்சி உங்கள் குடும்பத்தின் உறுதியாக, பலனாக மாறுவதாக. God bless you and your family. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. Let's stand for the prayer. நாம் ஜெபத்துக்காக எழுந்து நிற்கலாம். அன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் உம்முடைய வார்த்தையை கேட்டு வந்த பொழுது அவர்கள் பசியோடு இல்லத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக 5 அப்பங்கள் 2 மீன்களை பெருக பண்ணி வயிறார உணவு கொடுத்தீரே. மிகுதி துணிக்கைகள் 12 கூடைகள் நிரம்பும்படி செய்தீரே. அதுபோலவே இன்றைக்கும் உம்முடைய வார்த்தையை கேட்பதற்காக இங்கு வந்திருக்கிற மக்களை நீர் பார்க்கிறீர் ஆண்டவரே.
இவர்களுடைய குடும்பத்துக்கு உண்மையான மகிழ்ச்சி தேவை என்பதை நீர் அறிந்திருக்கின்றீர். உண்மையாகவே உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய விடுதலை, நீர் கொடுக்கின்ற உயர்வு வேண்டும் என்பதை நீர் அறிந்திருக்கின்றீர். அதனாலேயே இவர்களை இந்த இடத்தில் நீர் சுமந்து வந்திருக்கின்றீர். இதோ இந்த நேரத்தில் உம்முடைய அருக்கரம் இவர்களை ஆசீர்வதிக்கின்றது. நாங்கள் தியானித்தது போல உண்மையான மகிழ்ச்சி, தெய்வீக மகிழ்ச்சி, இறைவனால் கொடுக்கப்படுகிற அந்த சந்தோஷம் இவர்களுடைய இல்லத்துக்குள் இப்பொழுது வருவதாக, உங்களுடைய இல்லத்துக்குள் வருவதாக, உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்குள் வருவதாக, கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளுக்குள் வருவதாக. ஆண்டவரே, நீர் அதை ஆணையிடும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். நீர் அதை எங்களுக்கு தரும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த உலக பொருட்களால் அல்ல, இந்த உலக சக்தியினால் அல்ல, நீர் கொடுக்கிற சமாதானம் தெய்வீக சமாதானம் என்று சொன்னீரே, அந்த தெய்வீக சமாதானத்துக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இதோ இந்த நேரத்தில் வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு உம்முடைய வல்லமை இவர்கள் மேல் வருவதாக, இவருடைய இல்லத்துக்குள் வருவதாக, இவருடைய வாழ்க்கைக்குள் வருவதாக. ஆண்டவரே, அன்றைக்கு நோவாவின் காலத்தில் பெருவெள்ளம் வற்றி போகும்படியாக நீர் காற்று வீசும்படி செய்தீரே, அப்பொழுது அந்த வெள்ளம் எல்லாம் வற்றியது என்று நாங்கள் பார்க்கின்றோம். அதுபோல இந்த நேரத்திலே உம்முடைய பரலோக காற்று ஒவ்வொரு இல்லத்துக்குள்ளும் வீசும்படி நீர் கட்டளையிடுவீராக. ஒவ்வொரு இல்லத்துக்குள்ளும் இருக்கிற வேதனைகள், துன்பங்கள், கவலைகள், கஷ்டங்கள், பிடிவாதங்கள், மன்னிக்க முடியாத தன்மைகள், பாவத்தின் நிலைகள் எல்லாம் முற்று முழுவதுமாக வற்றி போகும்படியாக பரலோக காற்று இப்பொழுது வீசுவதாக, பரலோக காற்று இப்பொழுது வீசுவதாக, தெய்வீக வல்லமை இப்பொழுது வீசுவதாக, தெய்வீக வல்லமை ஒவ்வொரு இல்லத்துக்குள்ளும் இறங்கி வருவதாக. ஆண்டவரிடத்திலே கேளுங்கள், ஆண்டவரே, அந்த காற்று எனக்கு வேண்டும் அப்பா, அந்த ஆசீர்வாதம் என் இல்லத்துக்கு வேண்டும் ஆண்டவரே. அன்பின் ஆண்டவரே, எந்த குடும்பம் எல்லாம் மகிழ்ச்சியிலே வறண்டு போயிருக்கிறதோ, எந்த குடும்பம் எல்லாம் நம்பிக்கை இல்லாமல் வறண்டு போயிருக்கிறதோ, எந்த வீட்டுக்குள் எல்லாம் ஒற்றுமை இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், சிரிப்பு இல்லாமல், எந்த விதமான மன நிம்மதியும் இல்லாமல் வறண்டு போயிருக்கிறதோ, அந்த இல்லத்துக்குள்ள எல்லாம் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாத மழை பெய்யும்படி நீர் இப்பொழுது செயலாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். நான் உங்களுக்காக வானத்தின் மதகை உடைத்து அங்கிருந்த ஆசீர்வாத தண்ணீரை உங்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவரே, அந்த ஆசீர்வாத மழை ஒவ்வொரு இல்லத்துக்குள்ளும் வருவதாக, ஒவ்வொரு இல்லத்துக்குள்ளும் வருவதாக. இயேசுவின் நாமத்தினால் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, கவலை நீங்கி மகிழ்ச்சி தோன்றுவதாக, இல்லாமைகள் நீங்கி போதுமானதுக்கு மேலான ஆசீர்வாதம் வருவதாக, பொருளாதார கஷ்டங்கள் நீங்கி ஆண்டவரை வாரி வழங்கக்கூடிய அபிஷேக ஆசீர்வாதம் வருவதாக, வீட்டுக்குள்ளே சண்டைகள், போட்டிகள், சுயநலங்கள் எல்லாம் அகன்று தங்களை தாங்கள் ஒருவருக்காக அர்ப்பணிக்கின்ற வல்லமை தோன்றுவதாக, குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவியாக ஆண்டவரை தேடுகிற அனுபவம் வருவதாக, இறை வார்த்தையை தேடுகிற அனுபவம் வருவதாக, இறை வார்த்தையில் வாழுகிற அனுபவம் உருவாக்கப்படுவதாக. ஆண்டவர், இங்கு வந்திருக்கிறவர்கள் யார் யாரெல்லாம் பிள்ளைகள் வராமல் அல்லது இவருடைய துணை வராமல், இவருடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் வராமல் இந்த இடத்திலே வந்திருக்கின்றார்களோ, அவருடைய குடும்பத்தை ஆண்டவருடைய கரம் தொடும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். குடும்பம் முழுவதை நீர் மீட்டுக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். குடும்பத்திலே ஒருவர் மீட்கப்பட்டால் குடும்பம் முழுவதும் மீட்கப்படும் என்ற வார்த்தை என்னுடைய இல்லத்துக்குள்ளே நிறைவேறும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். அதை நாங்கள் சாட்சியாய் சொல்ல நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். Thank you Jesus. உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒரு குடும்பத்துக்குள்ளே மகிழ்ச்சி வர வேண்டும் என்றால் என்ன வேண்டுமோ அதை நீர் தந்து ஆசீர்வதிக்கிற கடவுள். எவைகள் இல்லாமல் இருப்பதனாலே குடும்பத்துக்குள்ளே துக்கம் வந்திருக்கிறதோ, அந்த துக்கம் மகிழ்ச்சியாக மாறுவதற்கு, அந்த வீட்டுக்குள்ளே வர வேண்டிய நன்மைத்தனங்களை, ஆசீர்வாதங்களை, செழிப்பை நீர் இப்பொழுது கொண்டு வரும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். கடன் கஷ்டம் என்கிற கவலை நீங்குவதற்காக வருமானத்திலே பெருக்கத்தை நீர் கொண்டு வருவீராக. உடல் சுகையினம் என்கிற கவலை நீங்குவதற்காக உடல் சுகத்தை நீர் தரும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். குடும்பத்துக்குள்ள எந்த நன்மைய நல்ல காரியம் நடக்கவில்லையே, மங்களகரமான காரியம் ஒன்று நடக்கவில்லையே என்ற கவலை நீங்கும்படியாக குடும்பத்துக்குள்ள நீர் மங்களகரமான காரியங்களை நீர் கட்டளையிடும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் எதிராக இருக்கிற தீமைகள் அகன்று போவதாக, அந்தகார வல்லமைகள் விலகி போவதாக, கடினமான உள்ளங்கள் மாற்றப்படுவதாக, பெருமைகள் போட்டி பொறாமைகள் எல்லாம் நீங்கி போவதாக, பயத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே விரட்டுகிறோம், குழப்பத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே விரட்டுகிறோம், பிடிவாதத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே விரட்டுகிறோம், மன்னிக்க முடியாத ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே விரட்டுகிறோம், சுயநலத்தின் ஆவிகளை, பெருமை உண்டு பண்ணுகிற ஆவிகளை, தாழ்த்த முடியாமல் வைராக்கியம் கொண்டிருக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே நம்முடைய குடும்பங்களை விட்டு விரண்டு போகும்படி நாங்கள் கட்டளை இடுகிறோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லத்துக்குள் வருவதாக, பரிசுத்த ஆவியின் வல்லமை இல்லங்களுக்குள் வருவதாக. நன்றி கூறுவோம் ஆண்டவருக்கு. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் நன்றி சொல்லுங்கள். ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்திருப்பதற்காக. இப்பொழுது உங்களுடைய ஜெப நேரம். எல்லாரும் நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள்.